சார்பாக முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள் முற்போக்கு கூட்டணி சார்பாக தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி போட்டியிடும் சமூக நலத்துறை அமைச்சராக கீதாஜன் அவர்கள் வெற்றி வேட்பாளரை ஆதரித்து மற்றும் செயலூர் கூட்டம் நடைபெற்றுக் இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்று பல்வேறு கருத்துக்களையும் சிறப்புரையாற்றி நம்முடைய வாக்கு கேட்க இருக்கும் சமூக நலத்துறை அமைச்சராக கீதாஜன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் காங்கிரஸ் பேரில் இருக்கிற அண்ணாச்சி சமுதாச்சு அவர்களே மற்றும் சகாராஜ் அவர்களே பெருமாள் சாமி அவர்களே அண்ணன் முரளிதரன் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சேர்ந்த அண்ணன் ஆர்மன் அவர்களே அரசன் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் சேர்ந்த மனோன்மணி அவர்களே தேமுக மற்றும் மதிமுக பிசிபி இந்திய முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி எஸ்டிபி மற்றும் தமிழக சீரோடு ஆரம்பித்தோம். ஏன்னா கொரோனா காலத்தில் அனைவரும் லாக்டவுன் அதிலிருந்து 5 வருஷம் முடிஞ்சு அனைத்து துறையும் சிறப்பாக நடைபெற்று தேர்தல் நோக்கி வந்தாச்சு. நம்மளோட அரசியலமைப்பு சட்டப்படி 5 வருஷம் தேர்தல். இந்த தேர்தல் நோக்கி வர்ற நேரத்தில் நிறைய இடைஞ்சல். இந்த ஆட்சி செஞ்சதே நம்ம முதல்ல ஆட்சி செஞ்சோட நோக்கம் நல்லா தெரியும். செயலூர் கூடனால ஒரு சில நம்மளோட என்ன பேசிக் நம்ம ஒர்க் பண்ணுறங்கிற காட்டுறங்க மத்திய அரசு தான் போராடி போய்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து இப்போ எந்த நிதியும் தர கிடையாது நமக்கு தெரியும். நம்ம வரி கட்டணும், ஜிஎஸ்டி மூலிமா போகுது, டோல்கேட்டு, ரயில்வே, போட்டு இந்த மாதிரி நிறைய போகிறதுல வரி தர கிடையாது. அந்த வரியெல்லாம் திருப்பி தராமல் பல்வேறு நெருக்கடிகள் அதை தாண்டி வந்தாச்சு. அதில் நம்ம தொழில்துறையில் பயிற்சி நடந்து இந்தியாவில் நிறைய ஸ்டேட் கூட டெல்லியாக இருக்கட்டும், குஜராத், பாம்பே கூடலாம் போட்டி போட்டு முன்மாதிரியாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி அந்த மகளிர் வந்து ஒர்க் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா 52% மேலே போயாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அடிமையாக செயல்பட்டு இருந்த அந்த ஏபிசிடி நிறைய டீம் இருக்குது. நிறைய ரூபத்தில் வீழ்த்த முடியல. நம்ம கழக தலைவர் முதலமைச்சர் தலைமையில் கழகத்தின் தலைவராகி 2019, 21, 24, 26 தேர்தல் வந்தது. எந்த வெற்றியும் நடக்க முடியல. அப்போ அந்த வெற்றிகள்லாம் எப்படி வந்து பாதிக்கப்படணுங்கிற கட்டத்தில் பல்வேறு அணிகள் கூட்டணி வச்சு பார்த்தாங்க. கூட்டணி முடியல. நம்மளோட கூட்டணி கிட்டத்தட்ட நிறைய ஆதரவு கட்சி இருக்குது. சீட்டு வாங்கினா அவங்க கம்மியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 26க்கு மேற்பட்ட கட்சிகள் இருக்குது. அந்த கூட்டணி எந்த ஆதரவும் கிடைக்க முடியல. இப்போ என்னென்னா நேரம் நம்ம வேட்பாளர் அறிவிச்சாச்சு, களத்துக்கு வந்தாச்சு. 6ஆம் தேதியோட வேட்பாளர் மூலம் முடிஞ்சுட்டு வாபஸ் வந்துடும். நம்மளோட பணி என்ன? கழகத்தோடு நிறைய பேர் இருக்கும், நிறைய எலெக்ஷன் பார்த்துருக்கோம். புதியதாக ஒரு சில கட்சி கூட்டணி சேர்ந்தாலும் தொடர்ந்து நம்ம இந்த கூட்டணி 2014 நம்ம காங்கிரஸ் பேர்கள் கூட வந்துட்டு இருக்கோம், கம்யூனிஸ்ட் பேர்கள்லாம் நம்ம கூட வந்துட்டு இருக்கு. இதில் வந்து என்ன கட்டம் அப்படின்னா இந்த தேர்தல் வந்து ஒரு முக்கியமான தேர்தல். முன்னாடி வந்து ஏடிஎம்கே அதிமுக நேராக வந்து இப்போ அவங்களுக்கு கண்ணை முடிக்க ஓட்டு போடுவாங்க, பிடிக்காதவங்க வரமாட்டாங்க. இப்போ என்னென்னா ஒரு ஓட்டு முக்கியம். நம்மளோட கழக செயல்களாக இருக்கட்டும், கூட்டணி கட்சி செயல்களாக இருக்கட்டும், உங்களோட வாக்கு ஒரு ஓட்டு வந்து முக்கியம். ஏன்னு சொல்லணும்னா தலைவர் பிரச்சாரம் வேறு மாதிரி இருக்கும். நம்மளோட முதலமைச்சர் அவர்கள் பிரச்சாரமும் மற்றும் கூட்டணி கட்சி பிரச்சாரம், நம்மளோட வேட்பாளர் நம்ம சமூக துணை அமைச்சராக அவர்கள் ஓட்டு கேட்டு ஒரு செய்து போனோம். உங்கள் பணி என்ன? கிட்டத்தட்ட இன்னிலிருந்து இன்னைக்கு முடிஞ்சது 23 நாள். 23ஆம் நாள் தேர்தல் 22 நாள் தான் இருக்குது. ஆங்காங்கே எங்கெங்கே 360 பாகம் என்று இருக்குது தூத்துக்குடி தொகுதியில் எங்கெங்கே வந்து நம்ம ஓட்டு சேகரித்து கொண்டு வர முடியுமோ சேகரித்து கொண்டு வந்து வெற்றி பெறுறது. அதாவது நம்ம வந்து வெற்றி உறுதி வித்தியாசம் நிறையா இருந்தாலும் ஒரு வாக்கான 20 நாளில் நிறைய சலசலப்புகள் வரும். நிறைய ஒரு உதாரணத்துக்கு பிஜேபி இருக்கிறதுனால நாங்கள் தான் இந்துக்கள் பாவலர் இருந்திருப்பாங்க. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் அந்த வழியே இல்லை. தூத்துக்குடி மாவட்டத்தில் அது வந்து நம்மளோட கிறிஸ்துவ மக்களாக இருக்கட்டும், நம்மளோட முஸ்லீம் மக்கள் அனைவரும் சமத்துவமாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம், இந்து மக்களாக இருக்கட்டும். ஆனால் அதில் வந்து குழப்படி பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு செய்யாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2016 தோற்கடிக்கப்பட்ட நபர் நிற்காரு. அதிலிருந்து எந்த மக்களோட பணியும் கிடையாது. தூத்துக்குடியில் நிற்க பயந்து போய் 2017 துப்பாக்கி, அதாவது செல்லட்டை போராடி துப்பாக்கி சூட்டில் வெளியெடுத்து போட்டோம்னு நிறைய கூட்டணி தள்ளி விட்டாச்சு. அது எம்பி அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர் தள்ளி விட்டாச்சு. இப்போ வந்துட்டு நான் தான் வேட்பாளர், நான் வெற்றி பெற்றுட்டேன் இதை செய்துட்டோம். சின்ன உதாரணம், எனக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கிரேட்டில் இறங்கி நேராக திருநெல்வேலியை நோக்கி பிரச்சாரத்துக்கு போகிறாரு. 2-3 கருத்து சொல்கிறாரு. அவர் தவறான கருத்து. அந்த மொத்தமே அந்த கூட்டணி பிராடுங்கிறது ஒரு உதாரணம் சொல்கிறார். 2023 நம்ம ஊரில் வெள்ளம் வந்து அனைவருக்குமே தெரியும். அவர் வந்து அப்போ முட்டுக்கு தண்ணியில் வந்தாராம். நம்ம முதலமைச்சர் வந்து டெல்லியில் வந்து கூட்டணி பேசிகிட்டு இருந்தார். கிறுக்கு பிடிச்சாலே தான் இருந்தார். அந்த ஆள் வந்தார். அதை வந்து சொன்னால் அப்புறம் அசிங்கமாக இருக்குமென்னு நினச்சி அதை சொல்லிட வேண்டியதான். கூட ஒரு 5 பேரும் நேற்று இந்த பாளையங்கோட்டை ரோட்டில் உங்களுக்கு நல்லா தெரியும். மாநகராட்சி முன்பாக ஒரு ஓரமாக நின்று ஒரு 10 பிஸ்கட் பாட்டு கொடுத்தாங்க. அது நம்ம அமைச்சர் அவர்களுக்கு தெரியும். நம்மளோட துறை அமைச்சர் நேரம் இருந்தார். அவர் பாண்டில் கேட்டால் யார் பார்த்து அப்படின்னாரு. ஏன்னா அது எடப்பாடி அவர் வந்த மாதிரி இருக்குங்க. ஓரமாக நின்று கொடுத்துட்டு போகிறாங்க. அதாங்க 10 பேர் மொத்தம் 15 பேர் நின்று கொடுத்துட்டு போகிறாங்க. இதுதான் நடந்த உண்மை. அதுக்குள்ள படம் கூட இருக்குது. அடுத்தவங்க ரிலீஸ் பண்ணுற தைரியம் தான் நேரம் பேச சொல்லலாம். அடுத்த கட்டத்தை பார்த்தீங்கன்னா
இப்போ நடந்துகிட்டு இருக்க அதாவது கூட்டணி நான் திருப்பியும் சொல்கிறேன் 96 இன்னைக்கு 30 வருஷம் ஆகிட்டு 96 நிறைய பேர் சேர்தல் தந்திச்சவங்க நம்ம மேடையில் இருக்காங்க, ஓட்டு போட்ட மக்கள் இருக்காங்க. அதே நிலமை தான் இப்போ 2007 வரப்போகுது. வெற்றி நமது தான். நம்ம செய்ய வேண்டிய வேலை எந்த சலசலப்புக்கும் அதை எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் என்ன இந்த தனிநபர் தாக்கல்லாம் ஈர்த்து நிற்கிறாங்கலாம் பண்ணுவோம். எதை எடுத்தாலும் சமாளித்து வேட்பாளர் நிற்கிறவங்க நாங்கள்லாம் பார்த்து வருவோம். உங்களுக்கு தேவை ஒரு ஓட்டு சேதராமல் நிறைய ஏற்கனவே நம்மளோட கொள்கை கூட்டணி மாதிரி இளைஞர்கள் ஒரு பக்கம் போனாலும் மகளிர் அணியை வச்சு வெள்ளும் தமிழ் பெண்கள் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். அந்த கூட்டணி ஒரு வாக்கும் நீங்கள் சேகரிக்க வேலையை மட்டும் பார்த்தா போதும். சேகரிக்க பெருசு இல்லை, அதை கொண்டு போலிங் ஸ்டேஷன் கொண்டு வாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இந்த ஓட்டு எனக்கு போட்டுருவோம் அவனுக்கு போட்டுறான்னு அவங்களாம் போக வேண்டியதில்லை. நம்ம ஓட்டை நீங்கள் கூட்டு வந்தாலே போதும். ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம தான் பெர்சன்டேஜ் அதிகத்தில் இருக்கும். 2,48,000 ஓட்டு இந்த தூத்துக்குடி தொகுதியில் இருக்குது. கிட்டத்தட்ட 1,95 to 2 லட்சம் தான் போலிங் ஆகும். இதில் போலிங் ஆகிறதுல கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே நம்மளுக்கு தான். எத்தனை அடிகள் புரிஞ்சால் நம்மளுக்கு தான் லாபம். சின்ன பிள்ளைகள் கூட தெரிஞ்சு போயிடும். அதை நீங்கள் என்ன செய்யணும்னா போலிங் ஸ்டேஷன் கொண்டு வரணும். நம்மளுக்கு என்ன வேலை முடிஞ்சுன்னு நினைக்க வேண்டாம். வெயில் கடினமாக அடித்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, நம்மளோட பணி இந்த வெற்றியை வச்சு தான் தமிழக முதலமைச்சரோட கருத்தை வலுப்படுத்த முடியும். இன்னும் நடந்துட்டு இருக்கிற பணி அது நம்மளோட தமிழ்நாடு ஸ்கீமாக இருக்கட்டும். 1000 ரூபாய்க்கு நம்ம வந்து கேரளா டிக்கெட் ஒன்று பார்த்தோம். 1000 ரூபாய் ஏற்கனவே நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் ஓட்டி முடிச்சாச்சு. அதான் 2000 ரூபா தருவோம் நம்ம கேரளா அறிவிகளை சொல்லியிருக்கோம். அவர் அதே காப்பி அடித்து 2000 ரூபா தருவோம். நிறைய காப்பி அடிச்சிருக்கோம். அவரோட சொந்த மூலம் எதுவும் கிடையாது. இந்த 1000 ரூபா ஸ்கீம்ல இருந்து மகளிர் பெற்றிருக்க பேருந்தாக இருக்கட்டும், இது தமிழ்நாடு ஸ்கீமு, முதல் பட்டதாரி, கல்லூரியில் படிக்கும் புதுமை பெண்களுக்கு ஒரு திட்டம், இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா திமுக ஆட்சியில் இருக்கணும். யார் வந்தாலும் தரமாட்டாங்க. அதுக்கு நான் திருப்பி உதாரணம் மகாராஷ்டிராவில் தேர்தல் சொல்லிட்டு 3 மாதம் நிப்பாட்டியாச்சு. சின்ன ஒரு திருத்தம் பண்ணால் போதும், அவ்வளோ அடிபட்டு போயிடுவாங்க. அதுதான் நடக்கும். அதே மாதிரி தான் நம்ம மாநகரத்தில் நடக்கிற பணி. நிறைய சொன்னாங்க தூத்துக்குடி அப்படி இருக்குது இப்படி இருக்குது. இன்றைக்கி இதை தொடர்ந்து போகணும். இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா சென்னைக்கு அடுத்த பிறகு துறைமுகம் இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது. நம்ம வீட்டில் உள்ளவங்க இன்றைக்கி வேலை தேடி வெளியே போகிறாங்க. அது பாம்பேயாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், நிறைய கோயம்புத்தூர், திருப்பூர் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. அனைவருக்கும் வேலை கிடைத்து நம்ம ஊரில் ஒரு முதலையாக ஒரு கோடீஸ்வரனாக ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நம்ம வாழ்வாதாரம் ஏறணும்னா எல்லா இடமும் கோடிக்கணக்கில் ரெடி. இதை நம்ம ஊரை தேடி அனைத்து வேணும். வேலைக்கு திரும்பணும் என்றால் நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, முதலமைச்சர் ஒருத்தருங்க ஆட்சி அமைஞ்சு நீங்கள் நம்மளோட வெற்றி வேட்பாளர் சமூகநலத்துறை அமைச்சர் அக்கா கீழே பெருவாரியான வித்தியாசத்தில் வெற்றி பெற கூறி இந்த வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி நன்றி.